வணக்கம் திட்ட உறவுகளே. வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை கேமில் பிஸியாக இருப்போம். இப்போ யாரும் விளையாட வர்றதில்ல. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கிலோ 2 கிலோ கறியை எடுத்துகிட்டு அப்படியே வயக்காட்டு பக்கம் போயிடுறது. வேறு பொழுதுபோக்கு இல்லை. அப்படியே ஆலமரத்து வாசல்லே உட்காந்துருந்தா சரி வராதுன்னு சொல்லிட்டு இப்போ டைம் பாஸுக்கு இது தான் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி கிரில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். எந்த அளவுக்கு சக்ஸஸாக வந்திருக்குன்னு நீங்கள் வீடியோ பார்த்து சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். கமெண்டில் சொல்லுங்கள் எங்களோட சமையல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. வெளிநாட்டில் இருக்க உறவுகள்லாம் கேட்குறாங்க, ஊரில் நடக்கிற வீடியோலாம் நிறையா வீடியோ போட மாட்டேங்கிறீங்க, நிறையா வீடியோவெல்லாம் எடுக்கிறீங்க ஆனால் போட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. போடணுன்னு ஆசை தான். நிறையா ஒர்க் இருக்கனால கொஞ்சம் எடிட் பண்ணுறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. இனிமேல் நாங்கள் எல்லா வீடியோவுமே அந்தந்த டைமுக்கு நாங்கள் எடுத்து போஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம். அப்டேட் நியூஸ் கரெக்டாக வந்துடும். இனிமேல் டைமுக்கு வரும்னு நம்பிக்கை இருக்குது. டைம் இல்லாதனால தான் போட முடியல. இனிமேல் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வரும். அவங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் நாங்கள் ரெகுலராக அப்லோட் பண்ண முடியும். இனிமேல் யூடியூப் சேனலும் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம ஊர் பேர்லேயே ரெகுலராக வீடியோ வரும். இதுவரையும் எடுத்து வச்சுருக்க வீடியோவும் இனிமேல் வரும். எல்லா வீடியோஸும் இருக்குது. இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு வரும். இந்த வீடியோவோட வர சப்போர்ட்டை வச்சு தான் இனிமேல் நாங்கள் வீடியோ போடுறதா இல்லையான்னு முடிவு பண்ணோம். அடுத்த வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு என்ன கமெண்ட் சொல்லுங்கள். கட்டிப்படியா இல்லை அவர் வரணுமா சொன்னார். உடனே கட்டாதீங்கன்னு வேற ஒன்று கட்டாதுண்ணே. அதே எடுத்துருவா ஒன்றா மொட்டா செஞ்சுட்டுனா இது இன்னும் ஒரு சைடே வேகல. வா நெய்யெல்லாம் ஊற்றானா கூட பார்த்தா அப்புறம் ஏதாவது இது ரெடி பண்ணுண்டா. ப்ரெஸ் வாங்கிட்டாங்க. வெட்டும் போதே சொன்னீங்கன்னா கரெக்டாக மிரிச்சு வைக்கிற மாதிரி வச்சு கொடுப்பாங்க. மிரிச்சு வைக்கிற மாதிரி இது கறி டேஸ்ட் வந்துருச்சு. ஓகே தான். ஆனால் இது மசாலா மட்டும் கொஞ்சம் சேரணும். அதில் திருப்பி போடாம எடுத்து போடுவாங்க. எடுத்து போட்டீங்கன்னா ரெண்டு எரியும். எடுத்து போடு. இங்கே டேஸ்ட் பார்த்து இங்கே வந்துட்டாங்க. ஒருத்தவன என்ன அந்த இடத்துல எரியுதா எடுங்கடா. கம்பி எங்கடா? கம்பி எங்கயா? ஐயா ரெடியா? தூக்கி விட்டாங்க வாய்க்கால. மாமா நீங்க கொடுங்க மாமா. கறி எல்லாம் பாதி விழுந்துச்சு. அவ்வளோ சூப்பரியா. நெருப்பு இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்றா, கேட்க மாட்டேங்கிறீங்க. ரெக்க மாட்டிக்கிச்சுடா. கையில அடிக்கிறியா? நெருப்பு போடாதீங்கடா. நெருப்பு போடாதீங்க. வேற ஒண்ணு போடாதீங்கடா. இது கூட சூப்பரா இருக்கும் போற. இது விங்ஸ் தான் டேஸ்ட். ஆமா நிறைய மாட்டேங்கிறாங்க. மசாலா சூப்பரா இருக்கும்ல. மசாலா சோதிச்சா நல்லா இருக்குடா. மசாலா தான் போடுங்க. நீ எண்ணெய் மசாலா என்ன நீங்க உடனே பண்றீங்களா? நீ ஏன் மசாலா போடாம எண்ணெயை மட்டும் போடுற? மைனஸ் சாப்பிட்டா நல்லா இருக்கும். அடுப்புல உட்கார்ந்துறாதே. கால் எங்க தெரியும்? நல்லா எப்படி இருக்கு? தின்னு வாங்கடா. எப்படி? நான் கூட என்ன நினைச்சேன், உண்மையிலே நல்லா இருக்கு. மயோனைஸ் தான் போற. மைனஸ் போய் வாங்கிட்டு வந்துட்டு சேர்ந்து எல்லாம் சாப்பிடுவோம். 100 ரூபாய்க்கு 2 பீஸ் போதும். 100 ரூபாய்க்கு 2 பீஸ். 100 ரூபாய்க்கு இந்த பீஸ் எப்படியா இருக்கு கதிரவா? சூப்பரா. பாசக்கார பையன் நம்மள விட்டு சாப்பிட மாட்டானே. அதுக்கெல்லாம் ஒரு பேக்ரவுண்ட்ல வரும். என்ன சொல்லி விடுவாங்க? ஏய் கிரிஞ்சி எடுத்து வையா. மாப்ள இரு. என்ன ஃபர்ஸ்ட் சாப்பிடியா? என்னத்த சுத்தம் பண்ணுவா? உண்மையிலேயே நல்லா இருக்கா? நானே இப்ப 100 ரூபாய் கொடுக்க போறேன். அட்டா கருணா அடிக்குதா? திங்க மாட்டேன்னா 100 ரூபாய் கொடுத்தா நல்லா இருக்கு. லைட்டா கருணா வர அடிக்குதா? கருணா வர அடிக்குது. அங்கேயே அப்படியே இருக்கும். இந்த கடியா. ஓகே தான். ஒரு சில இடத்துல அதிகமாக கருவி இருக்கு. ஹீட் ஆயிடுச்சு. இது அனல் வந்து கொஞ்சம் பதமா இருக்கும். அதுக்கு வந்து அனல் அப்படியே போட்டு இன்னும் லைட்டாக உள்ள கொஞ்சம் வேவனியா இல்ல வெந்துருங்கடா. அப்படிதான் இருக்கும் கறி. காட்டு இங்கே விடு. இது எடுத்து இது எதனா வேணும். இது எடுத்து ஒரு தம்பி. இதேடா இத கறி வச்சா இத கூட. ரொம்ப கருவிச்சியா? இங்கே பாரியா எலி மாதிரி ஆயிடுச்சியா? இந்த பாரு. ஏய் இருடா ஒண்ணா. ஏய் இருடா நீ போடாத ரஸ்த நாளைக்கு ஒரே நிமிஷம். சுத்தம் பண்ணணும். அனல் குறையிட்டு நெருப்பு மேலே வரக்கூடாது. ஏய் கட்ட ஒண்ணா பக்கத்துல கீழ விழுக போகுது.
அடிச்சுக்காதீங்க. அது என்ன போற பக்கம் பார்த்தா ஏகப்பட்டது இருக்கு, இருக்காது போல இருக்கா? வீட்டு நைட்டு இல்லைங்க, இதே சுத்தம் பண்ண முடியாது. அப்படியே நானும் ரொம்ப அடிக்கிறேன். ஹரிபாயோட கை பக்குவம் தூக்கத்துல கூட ஏஞ்சி நக்கும். மசாலா சத்தாலும் இதான் விட்டு ஏற்றி விட்டு மசாலா இது நெருப்பு விட்டாமா கறி வந்துருச்சு பாரு. அதுதான் எண்ணெயை போட்டுக்கிட்டே இருக்கணும். நெய்ய இதை தள்ளி விட்டாங்க கீழே எல்லாம் கொட்டல கலப்போம். அதை எடுத்தான் நல்லா வீடியோ அவங்க அடிச்சுக்கிறத ஒரு பீஸ் ஆடுறா, நல்லா பெரிய பீஸ் ஆடுறா. ஏய் நல்லா மசாலோட ஆடுறா. தூக்கிட்டாங்கடா. சுடுது ஒரு கொண்டா அப்படியே தூக்கி போட. பிக்கவும் முடியல. உருளை அப்படியே போடுற உருளை உருளை போடுற. அப்படியே உருளை டேய் இப்படியே உருளை உருளை சமையல கரெக்டாக போட்டாங்கடா. ஒரு நிமிஷம் இருந்தாங்க இன்னும் கொஞ்சம் பெருசா இந்த உடம்போட சேர்த்து இருக்கு. அதுதான் இது அதான் தலை ஊட்டி அதுவாவே இல்லையா? லட்சணம் கண்டா ஒண்ணு இதுடா. பாரதி சொன்னா கேளு பாரதி. என்ன மாப்பிள்ள நீ என்ன வாயில ரவுண்டு விடாதா? அவ்வளோதான் உள்ள தள்ளிடுங்கள. கருப்பு இருக்குல்ல அந்த கிரில், இந்த இதுல அந்த மசாலால கருப்பு இருக்குல்ல, அது வந்து ஒட்டி பிடிச்சிக்கும் அப்படியே. சும்மாலாம் கத்தல. நீ இப்ப கறி பிடிக்குது பாரு. சரி வை வை வீடியோ கால் பண்ணுங்க. தூக்கு தூக்கு. மழை வந்துச்சு. ஏய் ஏன்டா சரியானா? ஐயோ ஐயா என்ன மழை அப்படி வருது? ஐயோ எல்லாத்தையும் கெடுத்து விட்ருங்க போலக்க. இங்க வர்றா. இது புல் பேபிக்கும். அடிச்சுதான் ஊத்துதுப்பா. மேகத்தை பார்த்தாலே தெரியுது. அவர் இங்க சோனா பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், மகாராஷ்டிராவில் மழை பெய்யுதுங்க பாரு. ரொம்ப கதலா இருக்குங்க. நல்லா இருக்கா? இது நெருப்பு இல்லாம 3 கிலோ இருந்தா 10 இருந்தது. கறி அதிகம் நான் சொன்ன 3 கிலோ இருந்தா போடுதா? மசாலா எடுத்து வரணும். மேட்ச்சு கிரில்லு மலை கணக்குக்கு ரொம்ப எதிர்பார்த்தாங்களே. அப்படியே நடந்து வரப்போ உருவாக்குறியா?
அது எடுத்து போடுங்க ஒன்று. அதை எடுத்து முடியா ஓ இதில் ஒன்று கேட்குறாயா? இதுலயா சிரிப்பா மர நல்லா சிரிப்பா அவன். கொஞ்சம் சைடிஸ் வச்சுக்க நைட்டு. டைடி சார் சிக்கன்லாம் நல்லா தும்பான். அவன் பால் சிரிப்பா மர. டேய் இவன் மட்டும் டேய் 10 கோல் கொல்பி எடுக்கறா. என்ன அவ்வளோதான் எடு போதும் போதும் இருக்கிற எண்ணெய் யா கையில ப்ரோ வச்சு கையில மாமா ஊத்துங்க மாமா எல்லாத்தையும். அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படி போடுங்க. எப்படி என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். வாழ்த்துக்கள். வாங்க அடுத்து வாங்க. பரவாயில்லையே.